22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாமல் இருந்தார்கள். யாரை நோக்கி கூப்பிடணும்? சில பேர்லாம் கணவனை நோக்கி கூப்பிடுவாங்க. ஐயா, எங்க வீட்டில் அரிசி இல்லைங்க, வீட்டில் பருப்பு இல்லைங்க, வீட்டில் எண்ணெய் இல்லைங்க, வீட்டில் தக்காளி இல்லைங்க, நீங்களும் சும்மா போயிட்டே இருக்கீங்க. வீட்டுக்கார பார்த்து சொல்லுவோம், யாரை நோக்கி கூப்பிடணுமோ அவரை தான் நோக்கி நம்ம கூப்பிடணும். அவரை நோக்கி கூப்பிடும் போது நீ என்ன தெரியுமா, தப்பி வைக்கப்படுவ. நீ அப்பாவை கூப்பிட வேண்டிய நேரத்தில் அப்பாவை கூப்பிடாம நீ மனுஷனை கூப்பிட்டேன்னு நினைச்சுக்கோ. மனுஷனை கூப்பிட்ட என்ன நினைக்க தெரியுமா, கண்ணீர் வருவிக்கும். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ நம்ம இருதயத்தை பார்க்கிற தேவன். அவர் எதுவா இருந்தாலும் சரி, யாரையும் நீ கூப்பிடக்கூடாது. உன்னையும் என்னை படைத்த கர்த்தரை, அவரை மட்டும் நீ சேவிக்கணும். அவரை மட்டும் நீ கூப்பிடுவதா நீ தப்பி வைக்கப்பட முடியும். உன் பணம் உன்னை தப்பி வைக்க முடியாது, உன் பலம் உன்னை தப்பி வைக்க முடியாது, உன் ஞானம் உன்னை தப்பி வைக்க முடியாது. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவர்கள் மட்டும்தான் தப்பி வைக்கப்படுவார்கள். மனைவி சொல்லுவாங்க, என் கணவனையே நம்பி இருக்கிறேன், ஒரே புருஷன், நான் ஒரே நம்பி இருக்கிறேன். கணவன் சொல்லுவான், எனக்கு ஒரே மனைவி, என் மனைவியே நம்பி இருக்கிறேன். தகப்ப சொல்லுவாங்க, நான் என் பிள்ளைகளே நம்பி இருக்கிறேன், என்னை காப்பாற்றுவாங்க. முதிர் வயது வரும்போது என் பிள்ளைங்களை என்னை காப்பாற்றுவாங்க. நினைப்பாங்க, என் தாய் தகப்பன் என்னை காப்பாற்றுவாங்க. நோக்கி இருக்கிறேன், யாரை நோக்கி இருக்கக்கூடாதுங்க. எங்க அம்மா எங்க அப்பா இருக்கிறாங்க, கூப்பிட்டா வந்துருவாங்க. எனக்கு உதவி செய்யணும்னு சொன்னா பரத்திலிருந்து ஒரு ஒத்தாசி வரணும். பரலோகத்திலே ஒருவனுக்கு கொடுக்காவிட்டால் ஒருவனும் பெற்றுக்கொள்ள முடியாது. தாய் தகப்பன் நினைச்சிட்டு இருக்காங்க, இன்னைக்கு என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன், நாளை தினத்தில் என் பிள்ளைகளை என்னை நல்லா பார்த்துப்பாங்க, அப்படி எதிர்பார்ப்பாங்க. பிள்ளைங்களை எதிர்பார்ப்பாங்க, பிள்ளைங்க கூட தாய் தகப்பனை எதிர்பார்ப்பாங்க. யாரு இந்த உலகத்தில் பார்க்கவே முடியாதுங்க. உன்னையும் என்னை படைத்தவர் தான் உன்னையும் என்னையும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர்